Hi viewers, welcome to Pelican channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா என்னோட வண்டி ராயல் என்ஃபீல்ட் ரீவான் குஸ்டோட டேட்டா லிங்க் கனெக்டர் வரக்கூடிய 5 வேன ஒயரை எலி கடிச்சிருச்சுங்க. அதுக்கு அப்புறம் ஃபிளாஷருக்கு வரக்கூடிய 2 வேன ஒயரை வந்து எலி கடிச்சிருச்சுங்க. அப்ப மொத்தம் 7 வேன ஒயரை வந்து எலி கடிச்சிருச்சுங்க. இந்த எலி தொல்லை பெரிய தொல்லையா இருக்குதுங்க. அதனால எலி வராத அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்ப்ரே எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்ன பிராண்ட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒரு டைம் என்னோட காரில் என்னாச்சுனாங்க, ஃபியூவல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு காட்டக்கூடிய ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதனுடைய ஒயரை எலி கடிச்சு வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை வாங்கினேன். இது நல்ல பெஸ்ட்டாக இருக்குங்க. ப்ரொமோட்லாம் பண்ணலைங்க, ஜஸ்ட் யூஸ் பண்ணுறேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பேசாமல் இதை நான் வந்து நம்ம வண்டிக்கு அடிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். நான் ரெகுலராக அடிக்க மாட்டேன், வண்டி கடிக்கவே இல்லை, கார் கடிப்பேன். கடைசியில் பார்த்தா வண்டியில் பூந்து பண்ணியிருக்கு. இனிமேட்டுக்கு இதை செட்ரேட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அப்பப்போ எப்போ எல்லாம் ஸ்மெல் குறைய மாதிரி இருக்கோ இந்த ஸ்ப்ரேயை போட்டுற வேண்டியதாங்க. இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணுங்க. ஏன்னா இதே நம்ம ராயல் என்ஃபீல்ட் ரீவான் குஸ்டோட ஒரு ஒசூர் சப்ஸ்கிரைபர் இருக்காரு இல்லைங்களா, அவரோட வண்டியில் பாம்பு பூந்துருச்சு. பாம்பு போகிறது எலி போகிறது பாருங்கள். நம்ம எவ்வளோ செலவு பண்ணி வாங்குகிறோம், ஒரு ட்ரீமாக எப்படி நடக்குது. ஜென்ரலாகவேங்க நம்ம ராயல் என்ஃபீல்டு அதுவும் ரீவான் குஸ்டோ பொறுத்த வரைக்கும் ஒயரிங் ஆரம்பிச்சில் ஏதாவது ஒரு லைன் டேமேஜ் ஆயிருந்தாவே இல்லை ஒரு இசியூமாக இருந்தாவே டோட்டல் ஒயரிங் கிட்டே மாற்றணும். அதாங்க ஜென்ரலான ஐடியா. ஆனால் நான் ஏன் மாற்றலை அப்படிங்கிற ரீசனை இந்த வீடியோவில் சொல்ல இருக்கேன். அதே சமயம் அதை எப்படி ரெக்கவர் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல இருக்கோம். ஆனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிளைமர் பாருங்கள். ஏன்னா சில டேட்டா கொடுத்துருப்போம், டிஸ்கிளைமர், டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா, அப்புறம் இந்த வீடியோக்குள்ளேயே ரெக்கல்ஸ் வீடியோஸ் இருந்தா, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வீடியோ கொடுத்துருப்போம், இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அதனால் நம்ம சேனலுக்கு கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் சில டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒயரிங் ஹார்னஸ் வந்து நாம எலி கடிச்சு அப்படின்னா அது வாரண்டியில் கிளைம் ஆகாதுங்க. வேறு வழியில் வாரண்டியில் கிளைம் ஆகாத ஒரே காரணத்தினால தான் நான் இந்த ஆல்டர் ஒர்க் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு வாரண்டி கிளைம் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செட்ரேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கம்பெனி போங்க, அங்கே வாரண்டி கிளைம் பண்ணி ஃபுல்லாக மாற்றிக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இதை செட்ரேட் பண்ணுறனால இஷ்யூ வரதான், இது என்ன வேணும் நடக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வராதுங்க. ஏங்க ரீசன் சொல்லியிருக்கேன். சப்போஸ் வந்துச்சுன்னா எப்போ வருதோ, ஒரு 3 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ எந்த மாதிரி இஷ்யூ வந்தாலும் சரி, இந்த வீடியோலேயே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக வர மாதிரி பின் பண்ணுவேன். அதனால் கமெண்ட்டை கொஞ்சம் ஃபியூச்சரில் இப்போ கூட கொஞ்சம் விட்டுறதான், ஃபியூச்சரில் கொஞ்சம் பாருங்கள். ஆனால் பொதுவாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கமெண்ட்டை பார்க்குறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக வர மாதிரி பின் பண்ணுவோம். உண்மையிலுமே ராயல் என்ஃபீல்டில் அதுவும் ரீவான் குஸ்டோ பெஸ்ட்டுங்க. ஏன்னா எலி எனக்கு டேட்டா லிங்க் கனெக்டர் வரக்கூடிய 5 வேன ஒயரை கடிச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருச்சு. போதா குறைக்கு ஃப்ளாஷில் வரக்கூடிய 2 வேன ஒயரை கடிச்சு வச்சிருச்சு. ஃப்ளாஷில் கூடிய ஒயரை கடிச்சு வச்சனால எனக்கு இண்டிகேட்டர் இது ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமேட்டுக்கு அசடும் ஒர்க் ஆகவே இல்லை. ரெண்டாவது டிஎஸ்சி கடிச்சு வச்சனால இந்த எல்சிடியை காட்டிடுச்சுங்க. என்ன காட்டுது பாருங்கள், செக் கேன் காட்டுது. செக் கேன்னா கேன் கமெண்ட்ஸில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. அப்புறம் பேட்டரி லைட் அமிஞ்சு எரிஞ்சுங்க. ஏன்னாங்க பேட்டரி டிஸ்சார்ஜே இருந்திருக்கு, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கு. பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால தான் இந்த லைட் அமிஞ்சு எரிஞ்சிருக்கு, சார்ஜ் இருந்திருக்கு. அது என்ன காரணம் தெரிஞ்சுதானுங்களே, ஒயரங்க கடிச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்குது எலி. அப்புறம் இந்த ஸ்பீடாக மட்டும் ஒர்க் ஆகலைங்க. சரி அப்புறம் என்னடா பெட்ரோல் வாசம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தாங்க பார்த்தேன். பார்க்கும்போது தெரிஞ்சு எவப் சிஸ்டத்துக்குரிய அந்த லைனும் போல அதனால் வந்து அந்த ஃபியூல் வேப்பர் வருது இல்லைங்களா, அது த்ராடல் பாடிக்கு அனுப்பாமல் அப்படியே வச்சிருந்துச்சு. அந்த எவப்பில் ஒரு டிரைவர்ஸ் வரும், இதோடய ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எவப் சிஸ்டத்தில் ஒரு டிரைவர்ஸ் வரும், கேனிஸ்டர்லேருந்து வரும். அந்த டிரைவர்ஸோட கேப் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாகவே கொட்டுச்சுங்க. இதெல்லாம் தாங்க நடந்துச்சு. எம்ஐ லைட்டு எரிஞ்சிச்சு, அப்புறம் நியூட்ரல் லைட்டு எரியவே இல்லை, இதெல்லாமே நடந்துச்சு. நான் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எம்ஐ லைட்டு எரிஞ்சும் கூட நான் வண்டியை ஓட்டிட்டேன். 1 மணி நிமிஷம் ஓட்டினேன். ஆனால் நான் வண்டி இந்த மாதிரி இஷ்யூ கூட எடுக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு 5 நிமிஷம் தான் ஓட்டினேன், அதுக்கு இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆச்சு. நம்ம J1 சீரிஸ் இன்ஜினில் கொஞ்சம் தூரம் ஓட்டினா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளக்கூடிய ஸ்பேர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு அந்த வால்வோட வலி கொஞ்சம் மாறப்பட்டு டிஃபால்ட்டாகவே மாறப்பட்டு கொஞ்சம், அதாவது மைனராங்க, கொஞ்சம் சலசல சவுண்டு வரும். அதுக்கப்புறம் ஆயில் பம்புக்கும் கேம் செட்டப்புக்கும் செயின் வரனால கொஞ்சம் லைட்டாக சவுண்டு வரும், அதில் இருந்தும் கொஞ்சம் சலசலன்ட்டு. ஆனால் நிறைய பேர் இது வால்வு கீப் அப்படி இப்படி ஈஸியாக நினச்சிக்கோங்க, அப்படி கிடையாதுங்க. ஆனால் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ண அந்த நிமிஷமே வந்து எக்ஸ்ட்ரா சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வழக்கமாக 3 ட்ராக்கில் சவுண்ட் வந்துச்சுக்கோங்க, 4வது ஒரு ட்ராக் வந்துச்சு, அது கொஞ்சம் லைட்டாக அதிகமாகவே கேட்டுச்சுங்க. காரணம் என்னங்க, இந்த டிஎல் செட்டப்லாம் வந்து ஷார்ட் ஆகி கிடக்கிறனால அது போய் ஏபிசிசியு, அதுக்கப்புறம் இன்ஜினோட இசியு, பிரின்சிபல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது ஷார்ட் ஆகிறனால இசியோட வோல்ட் கொஞ்சம் ட்ராப் ஆகுது. அதாவது இன்ஜினோட இசியு இல்லை ஏபிசியோட இசியு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆனனால தான் இது கொஞ்சம் அரைகுறையாக ஒர்க் அவுட் ஆகாமல் இன்ஜினியர் டெம்பரேச்சர் சென்சரோ இல்லை ஓட்டு சென்சரோ இல்லை எந்த இடத்துல போயிட்டு லேக் ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இன்ஜினுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இந்த சவுண்டெல்லாம் வர வச்சிருச்சுங்க டிஃப்ரெண்ட்டாக. இருந்தாலும் பரவாயில்ல ஓட்டு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த டோர் திறந்த சைட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை திறந்து நம்ம டேட்டா லிங்க் கனெக்டரில் இந்த ஓபிடியை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு திறக்கிறோம் பாருங்கள். அங்கே தான் தெரிஞ்சு எனக்கு 5 வேன டிஎல்சி ஒயர் கிடைக்கப்பட்டிருக்கு, ஃப்ளாஷ் 2 வேன ஒயர் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதாங்க இப்போ இந்த செட் பண்ணதை காட்ட போகிறேன். அதெல்லாம் ப்ராப்பராக ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க ஓபி டூர் போட முடிச்சு. போட்டு என்னடா எரர் அப்படின்னு பார்த்தா, ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன் பஸ்ஸில் வரக்கூடிய மைனஸு, அதுக்கப்புறம் அதே பஸ்ஸில் வரக்கூடிய ப்ளஸ், இது 2 ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு ஓபிடியில் தெரிஞ்சு. இப்போ பாருங்கள், நான் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துருக்கலாம், அதாவது எம்ஐயில் வந்து எரியுது என்ன பண்ணுறதுன்ட்டு திறந்து பார்த்துருக்கலாம், பார்க்காம விட்டுட்டேன். என்ன நினச்சேன்னா, இந்த பேட்டரி அமிஞ்சிரும், சரி கொஞ்சம் நாள் எடுக்காமல் இருக்குமே, பேட்டரி காட்டும், சம்டைம் அதுவும் காட்டும். அதை நினச்சேன். ஆனால் இந்த செக்கானையும் பார்த்தேன்,
இருந்தாலும் சரி நம்ம ட்ரிப்பை முடிச்சிடலாம். அதாவது ராயல் என்ஃபீல்டு அதுவும் ரீபான் காசு விட்டு நமக்கு நம்ம மெயின்டைன் பண்ண ரீசன் எந்த மாதிரி ஒர்க்னாலும் மேக்ஸிமம் நம்ம பண்ணிடலாங்களா, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிட்டுங்க. இருந்தாலும் கொஞ்சம் போயிருக்கக்கூடாது, ஏன்னா இன்ஜின் ஓவர் ஹீட்டில் ஓட்டிட்டேன், அது கொஞ்சம் இஷ்யூ வருதோ இல்லையோ, ஆனால் ஓட்டிருக்கக்கூடாதுங்க. இப்போ அதை எப்படி செட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. டிஎல்சி கனெக்டருங்க, ஒயர் பாருங்கள் எப்படி கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஒவ்வொரு ஒயருமே அதனுடைய கன்சர்ன் கலர் கொண்டு நேரம் மேட்ச் பண்ணணும். ஆனால் ஒரு சின்ன சேலஞ்சுங்க, இது எல்லாமே ஒரே சேனல்லேருந்து வரனால நம்ம இதில் 2 ஒயிட் ஒயர் வரும். ஒன்று வந்து ஃப்ளாஷருக்கு போகிறது, இன்னொன்று கேன் ஹைக்கு போகிறது. இது ஆல்ரெடி இந்த டிஎல்சி பேஸ் பண்ணி வீடியோ பண்ணியாச்சு, இந்த ஃப்ளாஷ் லைன் எல்லாமே பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஃப்ளாஷருக்கு போகிற ஒயிட் ஒயரில் 12 வோல்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த டிஎல்சிக்கு போகக்கூடிய ஒயிட் ஒயர் அதாவது கேன் ஹையில் வந்து 2.5 2.6 அந்த மாதிரி வரும். இது ஒயர் கட்டாக இருக்குங்களா, சப்போஸ் நான் மறந்தப்பறம் இந்த லைனை எடுத்து இந்த ஒயிட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது செட் ஆகாதுங்க. அதனால் பண்ணால் மல்டிமீட்டரை அந்த நெகட்டிவ் ப்ராப் இருக்குங்களா, அதாவது பிளாக் ப்ராப்பு அதை பாடியிலையோ இல்லை பேட்டரி நெகட்டிவில் வச்சுட்டு அந்த மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் ப்ராப்பு ரெட் ப்ராப் அதை எடுத்து இந்த ஒயிட் ஒயர் இருக்குங்களா இதில் வச்சு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அந்த ரேஞ்சில் கிடச்சுன்னா அப்போ இது ஃப்ளாஷுக்கு போகிறோன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே பாசிட்டிவ் ப்ராப் அதாவது ரெட் ப்ராப்பை எடுத்து நம்ம இன்னொரு ஒயிட் இருக்குங்களா அந்த கேன் ஹைக்கு போகிறது அதில் வச்சு பார்த்தீங்கன்னா 2.5 2.6 வரும். அப்போ நம்ம தெரிஞ்சிடலாங்க, கரெக்டாக ரூட் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே நேருக்கு நேரம் இருக்கும். அப்படியே பார்த்து நாம் ஒயரை சீவி விட்டு நல்லா கரெக்டான முறையில் முறுக்கி விட்டு, இந்த முறுக்கிறதுக்கு இந்த நோஸ் பெல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு கரெக்டாக நல்லா இறுக்கி முறுக்கிட்டு அப்புறம் இந்த சைடு தாங்க யூஸ் பண்ணேன். இது இந்த செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த போர்டுக்கு, இது 10 ஆம்ஸ் அந்த ரேஞ்சு கொண்டது, சின்னதாக இருக்குது என்னுடைய அந்த டிப்பு பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒயர் இப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முறுக்கி வச்சுருக்கோம், இதை நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து இதை அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த லெட் எடுத்து அப்ளை பண்ணும்போது இது சின்ன டிப்பாக இருக்கனால ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைட்டாக அப்ளை பண்ணி விட்டோம்னா கரெக்டாக பிசுறு அடிக்காமல் நம்ம கொஞ்சம் கொதமாக வைக்காமல் நிறையா வைக்காமல் கரெக்டான லெவலில் வைக்க முடிஞ்சு. ஆனால் ஒன்றுங்க, இது ஒயரிங் பேஸ்டு ஒர்க் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா கீ போடல, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சிருந்து அப்புறம் பேட்டரியோட பாசிட்டிவ் கூட அந்த சாக்கெட்டு அதை டிஸ்டன்ஸ் பண்ணிருந்தேன். இதெல்லாம் பண்ணுறதாங்க அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒவ்வொரு ஒயரும் சால்டரிங் பண்ணும்போது பக்கத்தில் ஒயர் எதுப்படுது அதையும் பார்த்துக்கிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா நம்ம ஒரு லைன் இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கலாம், அதில் வந்து நம்ம விட்டு எல்லாம் முறுக்கி சால்டர் பண்ணும்போது பக்கத்து ஒயர்லையும் போடும். அதனால் பக்கத்து ஒயர் போடலான்ட்டு அந்த மிச்சம் ஒர்க் பண்ணப்படாத அந்த ஏரியாவை வந்து துணியை போட்டு சுற்றிட்டு எந்த ஒயரை ஒர்க் பண்ணுறோமோ அது மட்டும் தான் தெரியும், இதெல்லாம் துணியில் கவர் பண்ணப்பட்டு அப்படி தாங்க சால்டரிங் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்சுலேட் பண்ணுறதுக்கு ஹீட் சிங் டியூப் போட்டு பண்ணேன். அப்போ ஹீட்டு வரும் அந்த கன்னிலேருந்து, அதுவும் மீதி ஒயருக்கு படக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு டைமும் ஒர்க்கிங் ஏரியா மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் துணியில் கவர் பண்ணிதாங்க இந்த ஒர்க் பண்ணேன். வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இன்சுலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஹீட் சிங் டியூப் தாங்க யூஸ் பண்ணேன். இது எப்படின்னாங்க, இது ஜஸ்ட் இன்சுலேட்டர் தான், இதை நம்ம வச்சு அதாவது எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுமோ அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஹீட் பண்ணால் அது இறுக்கி பிடிச்சிக்கும். நான் 2 ஹீட் சிங் டியூப் யூஸ் பண்ணேங்க, அதாவது சைஸ் 1 சைஸ் 2 ரெண்டையும் வட்டத்தில் போட்டு ஃபஸ்ட்டு அந்த சைஸ் 1 ஹீட் பண்ணி அப்புறம் சைஸ் 2 ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப இறுக்கி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சால்டரிங் பாயிண்ட் போட்டிருக்கோம் அது குத்துற மாதிரி வரும், இல்லைன்னா அது ஹீட் பண்ணிச்சுன்னா ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சுன்னா இந்த இன்சுலேஷன் டியூப் இருக்குது இல்லைங்களா, இது ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஹீட் ஆகி இது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் பட்டும் படாமையும் லைட்டாக வச்சு நம்ம ஹீட் பண்ணி விட்டு இன்சுலேட் பண்ணிக்கணுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிய வரும் உங்களுக்கு, அந்த ஹீட் சிங் டியூப் போட்டு நம்ம இந்த ப்ளோயர் யூஸ் பண்ணி இதாங்க பெஸ்ட்டு, ப்ளோயர் யூஸ் பண்ணி சுற்றி அப்படியே அப்ளை பண்ணி நல்லா இறுக்கி பிடிக்க வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இன்சுலேஷன் டேப்பை அடிச்சிருக்கேன். இது மாதிரி நான் இன்சுலேட் பண்ணேங்க, இது மாதிரி பண்ணுறாங்க பெஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒயர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் ஒரு 5 வேணா ஒயரை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா இன்சுலேட் பண்ணியிருக்கோம். இங்கே 2 வேணா ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்சுலேட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபியூச்சரில் டேமேஜ் வருமா வராது அப்படிங்களா, இல்லைங்க. ஏன் வராது அப்படின்னா இண்டிகேட்டர் வரக்கூடிய அந்த 2 ஒயர் இருக்கு இல்லைங்களா, அது கட்டாயம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா, நம்ம என்ன நேரமும் இண்டிகேட்டரோ இதை கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அப்படிங்கும்போது ஜாயின் பண்ணப்பட்ட அந்த இடத்துல லோடு நேரம் வந்துட்டு இருக்காது. அப்படி லோடு வந்தால் தான் சரி ஹீட் ஜென்ரேட் ஆகுது. இதை அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒன்று பக்கத்தில் இருக்கனால நாளடைவில் அந்த இன்சுலேட்டர் அப்படியே மெல்ட் ஆகிட்டு இது 2 அப்படியே ஸ்டார்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ரேர் யூஸ் அப்படிங்கிறனால அந்த ஒயர் வந்து ரெகுலராக லோடு எடுக்கப்படாதனால அந்த நம்ம ஜாயினிங் பாயிண்டில் ஹீட் ஏறாது. அப்படிங்கும்போது இன்சுலேட்டர் சேஃப் தான், எந்தவித சிரமமும் இருக்காது. அதனால தாங்க ஒயரிங் கட்ட மாட்டாமல் அப்படியே இதை மட்டும் செட்டரேட் பண்ணிட்டேன். இதை நான் டீட்டெயிலாக வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்குங்க, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டிஎல்சி போட்டு தாங்களே இதில் தெரியுது பாருங்கள். இந்த பேட்டரி ரெட்டு அதாவது டேரெக்டாக பேட்டரிலேருந்து வரும், அது ஃபியூஸ் மூலமாக தான் வரும், இது நெகட்டிவ். இந்த கேன் ஹை கேனலோ இது எங்கே கனெக்ட் ஆகும்னா இஎம்எஸோட ஈஸியூ அதாவது இன்ஜினோட ஈஸியூ, அதுக்கப்புறம் ஏபிஎஸோட ஈஸியூ, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் ஆகும். ஆனால் நம்ம ஓபி டூல் போடுறப்ப மட்டும்தான் இதனோடுக்கு அதாவது இந்த வர ஒயருக்கு நம்ம லோடு எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த கீ அவுட்டு இந்த நம்ம ஓபி டூல் போடும்போது அங்கே பொதுவாக இதோட கனெக்டட் எல்லாமே வந்து அந்த ஒயருக்கு லோட் ஆகும். இதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் லோடு வரும். அதுலேயும் அந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்கனால யூஸ் பண்ணுறப்ப தானே லோட் ஆகும், அப்போ மட்டும் தானே ஹீட் ஆகும். நம்ம எப்பொழுதுமே ஓபி டூல் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கவே மாட்டோம். அதனால் மேக்ஸிமம் இது எதுவுமே ஆகாதுங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் சொல்லாமல் இருக்க மாட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ஏன்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர மாதிரி பண்ணுவோம். நான் ஓப்பனிங் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ தாங்க. இதனால தாங்க நான் பார்த்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா சரி இந்த மாதிரி இருக்குது நம்ம தாராளமாக பண்ணலாம். ஏன்னா ஒயரிங் கிட்ட நீங்கள்
மாற்றும் போது என்ன ரேட் வரும்னா 6 to 7K அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் லேபர். அந்த மாதிரி இப்போ இருக்குது சுச்சுவேஷனு. மாற்றிருப்பேன், வேறு ஏதாவது ட்ராக்கு வேறு ஏதாவது ஒயர் அப்படின்னா மாற்றிருக்கலாம். ஆனால் பொதுவாக மாற்றிருக்கலாம். இந்த இடத்துல ஓபிடி டூல் போடும்போது தான் இந்த ஒயருக்கு லோட் ஆகுது, அப்போ மட்டும் தான் ஹீட் ஜென்ரேட் பண்ணப்படுறதுனால அப்படி நான் பண்ணிட்டேன். மற்றபடி பேட்டரிக்கும் இந்த இடத்துலையும் வர லைனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. நம்ம மேக்ஸிமம் நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீவான் காஸ்டிலிட்டி பேஸ் பண்ண ஒயரிங் செட்டப்பு ஒவ்வொரு கம்பெனி பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஜென்ரலாகவேங்க ஒயரிங் ஆனஸ்னு வரும்போது எந்த செக்ஷனில் அந்த ஒயர் போதுன்னு இருக்குது. அது போக ஒயரிங் ஆனஸ் ஏதாவது லைன் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். கரெக்டான காம்பனண்ட்டு அதை அக்சஸ் பண்ணுற டூல்ஸ் வச்சுருந்தா பெர்ஃபெக்டாக பிராண்ட் நியூ மாதிரி, அதாவது கம்பெனிக்காரங்களோட ஒயரிங் ஆனஸ் மாதிரியே கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துட முடியும். எனக்கு தெரிஞ்சுங்க ராயல் என்ஃபீல்டு வரக்கூடிய ஒயரிங் ஆனஸ் இருக்குங்களா, அது 10 years + 10 yearsக்கு மேலே கூட வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அப்படி தாங்க 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க ஒயரிங் ஹார்னஸ் மாற்றினார். அது எலி கடிச்சோ டேமேஜோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, அவர் ப்ராப்பராக பார்த்துருவார். என்னாச்சு அப்படின்னா நம்ம நாலு யூஸ் பண்ண ஒயர் எதுவும் இஷ்யூ வராது, கட் ஆகாதுங்க. ஒயர் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் தான் வந்து நமக்கு வீக்கர் ஆயிடுது. அது வீக்கர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய காம்பனண்ட்டுக்கெல்லாம் ப்ராப்பரான வோல்டேஜ் சப்ளை போகாது. அதனாகப்பட்டது என்னென்னா விட்டு ஒரு கோடி இருக்குது, அதனால் மாற்றிருக்காருங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, நம்ம ஆனவுன்னா வெயிலில் நிறுத்துறது அப்புறம் மழையில் நிறுத்துறது இந்த மாதிரி மாற்றி எப்போ பார்த்தாலும் வெளியே போட்டிருந்தாலும் சீக்கிரமாக ஒயரிங் ஹார்னஸ் வீக்கர் ஆயிரும். அதனாகப்பட்டதாங்க நம்ம இமீடியட்டாக, அதாவது வண்டி வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு என்னடா ஒயரிங் ஹார்னஸ் மாத்திர மாதிரி இருக்குது அப்படி மாதிரி வரும். ஆனால் அந்த காம்பனண்ட்டும் டூல்ஸ் இருக்கணும். நான் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேங்க, அது என்னன்னா இன்சுலேஷன் டியூப் இருக்கும், சென்டரில் சால்டர் பண்ணக்கூடிய அந்த லெட்டு அது சென்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு அந்த டியூப் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு அந்த 2 ஒயரை பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல சைடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒயரை சீவிட்டு நல்லா முறுக்கிட்டு திரும்பி அந்த டியூபை சென்டருக்கு வரும்போது சென்டரில் லெட் இருக்குது. நம்ம ஹீட் பண்ணும்போது அதுவே சால்டர் மாதிரி உள்ளே ஃபில் ஆயிடுது. அப்புறம் அதனுடைய லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டில் வந்து ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃபில் பண்ணிக்குது. அப்போ ஒயர் ரெண்டும் விலகாமல் இருக்கிறதுக்கு கம் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, அந்த ஒயர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பி இருக்குங்களா அது பிரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு சால்டரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது ஒருத்தர் நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை கனெக்டடாக ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இது அதிகமே டவுட்னா Instagram ஐடி வாங்க, வாய்ஸ் காலோ வீடியோ காலோ கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசாகனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.